வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமுடைய 3/12/2024 நடந்த ஷிஃப்ட்டு 2க்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு 185 மீட்டர் நீளமுடைய ஒரு ட்ரெயின் வந்து 9.9 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வரக்கூடிய ஒரு மனிதன், அதாவது எதிர் திசையில் நடந்து வரக்கூடிய இந்த ட்ரெயினோட திசைக்கு எதிர் திசையில் நடந்து வரக்கூடிய ஒரு மனிதனை வந்து 6 செகண்டில் கடந்துருது அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய லென்த்து என்னன்னு, அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின் வந்து ஒரு திசையில் போகுது, அதுக்கு எதிர் திசையில் வந்து ஒரு மனிதன் இருக்கான். அந்த மனிதன் வந்து அந்த எதிர் திசையிலேருந்து நடந்து வர்றான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர் திசையில் இருந்ததுனால இவருடைய ஸ்பீடு எக்ஸ், இவருடைய ஸ்பீடு ஒய் அப்படின்னா ரெண்டையும் வந்து கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து அந்த ட்ரெயினோட லென்த்து தெரியும். சரிங்களா? அந்த ட்ரெயினோட லென்த்து தெரியும், அந்த மனிதனுடைய ஸ்பீடு தெரியும், நமக்கு டைம் தெரியும். அப்படின்னா நமக்கு என்ன தேவை? அந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு தான் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்பான் டைம். நமக்கு என்ன தேவை? ஸ்பீடு தான் தேவை. சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 185 மீட்டர். சரிங்களா? 185 மீட்டர். டைம் எவ்வளவு? 6 செகண்ட். சரிங்களா? இது வந்து ஸ்பீடு வந்து இந்த சைடு எழுதிக்கணும். ஸ்பீடு வந்து எவ்வளவு? ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸு ப்ளஸ் அந்த மனிதனுடைய ஸ்பீடு 9.9 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 பெருக்கும். அப்படின்னா அடி கொடுத்தோம் அப்படின்னா 3018. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 5 3 15 15 7. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 99 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 90, 111 சொல்லி வரும். 111 மீட்டர் பர் செகண்ட் சொல்லி வரும். ஸோ இது வந்து சுருக்குனிங்க அப்படின்னா கடைசி நமக்கு எக்ஸோட ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு? 101.09 மீட்டர் பர் செகண்ட் சொல்லி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க ஆன்சர். 101.09 கரெக்டு தான். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, சுதா அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்களுடைய சேவிங்ஸோட 200% அதிகமாக இருக்கான். 200% மோர் தென் ஹர் சேவிங்ஸ். சரிங்களா? மோர் அதிகம். ரெண்டாவது அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அவங்க செலவு வந்து 6% வந்து குறையுது. அதே நேரத்தில் அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து 26% கூடுது. அப்படின்னா அவங்களுடைய இன்கமில் இருக்கக்கூடிய இன்க்ரீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். சரிங்களா? நமக்கு அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளவு? சேவிங்ஸ் வந்து 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சேவிங்ஸ் வந்து 100% வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களோட செலவு எவ்வளோ இருக்கான்? 200% அதிகமாக இருக்கான். ஸோ இது 100 அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும்? 300 இருக்குமா? ஸோ அவங்களோட இன்கம் என்னவாக இருக்கும்? ஆரம்பத்தில் 400 சொல்லியிருக்கும். ஸோ 300 கூட்டல் 100 400 சொல்லியிருக்கும். இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து 6% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -6%. 1% வந்து 100 ரூபாய்க்கு 6%. சரி, -6%. 100 ரூபாய்க்கு 6 ரூபா அப்படின்னா 300 ரூபாய்க்கு எவ்வளோ? 18 ரூபா குறையுமா? ஸோ அப்போ இவங்களுடைய புதிய எக்ஸ்பெண்டிச்சர் அளவு 282 ரூபாயா? அடுத்ததான் இப்போது சேவிங்ஸ் வந்து 26% கூடுன்னு சொல்லிக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ கூடும்? 26 ரூபா கூடும். ஸோ மொத்தம் 126 ரூபா. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வரக்கூடிய இன்கம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 282 கூட்டல் 126 மொத்தம் எவ்வளோ வரும்னா 408ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போது ஓல்டாக ஆரம்பத்தில் இருந்த இன்கம் 400 ரூபா, இப்போ இருக்கிற இன்கம் 408 ரூபா அப்படின்னா எவ்வளோ கூடியிருக்கு? 8 ரூபா கூடியிருக்கு. ஸோ எதுலேருந்து கூடியிருக்கு? 400லேருந்து கூடியிருக்கு. அவன் என்ன கேட்குறான்? பர்சன்டேஜில் கேட்குறான். ஸோ 8 × 400 என்ன வரும்? இன்ட்டு 100 அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 ரூபா கூடியிருக்கு 400 ரூபாலேருந்து. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0. ஒரு நிமிஷம் பாருங்கள். 408 கூட்டல் வகுத்தல். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2. ஸோ 0.2% சொல்லி வரும். சரிங்களா? 2%. அது வந்து பின்னோடத்தில் கேட்குறான். 0.02ன்றதான் ஆன்சர். தசமஸ்தானத்தில் கேட்குறதுனால 0.02ன்றதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ராகவ் வந்து ஒரு நோட் புக்கை 28 ரூபா மதிப்பில் ஒரு நோட் புக்கை 25% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அதே நேரத்தில் ஒரு பேனா வந்து 75 ரூபா மதிப்பில் ஒரு பேனாவை 16% டிஸ்கவுண்ட் வாங்குறான்னா அவனோட சேவிங்ஸ், இந்த மொத்த விற்பனையிலையும் அவனுடைய சேவிங்ஸ் எவ்வளோ கேட்குறான். இங்கே சேவிங்ஸ்ன்றது என்ன? அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கியிருக்கான்றதான் இங்கே வந்து சேவிங்ஸ். ஏன்னா அந்த அமௌண்ட்டு தான் வந்து கொடுக்காம வந்து அந்த குறைந்த விலைக்கு வாங்கியிருப்பான். ஸோ 28 × 20% எப்படி பண்ணலாம்?
1/4 சொல்லி எழுதலாமா? 20%, 25% பின்ன வடிவம் 1/4 சரிங்களா? ப்ளஸ் 75 16% எவ்வளோ எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/25 சொல்லி எழுதலாம். 16% சரிங்களா? 16% வந்து 4/25 சொல்லி எழுதலாம். இதை சுருக்குனிங்க அப்படின்னா 7 கூட்டல் 12 ஈக்குவல் டு 19 ரூபா வந்து அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருப்பாரு மொத்தமாக. இந்த டிஸ்கவுண்ட் மூலிமா அவருக்கு வந்து 19 ரூபா சேவிங்ஸ் நடந்திருக்கும். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ட்ரெயின் சரிங்களா? அந்த 2 ட்ரெயின் வந்து சமமான நீளமுள்ள 2 ட்ரெயின் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகுது, சேம் டைரெக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுது. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 101 கிலோமீட்டர், இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 71 கிலோமீட்டர். அப்படின்னா இந்த ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போகிற ட்ரெயினோட 18 செகண்டில் வந்து கடந்துருது. அப்படின்னா இந்த ட்ரெயினுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரெக்ஷனால ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடை வந்து கழிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 101 மைனஸ் 71 ஈக்குவல் டு எவ்வளவு 30 கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நமக்கு என்ன தேவை? லென்த்து தான் தேவை. ஸோ 2 ட்ரெயினோட லென்த் என்ன வரும்? ஸோ இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது, இதோட லென்த்து எக்ஸி, இதோட லென்த்து எக்ஸி அப்படின்னா ஸோ டோட்டல் லென்த் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, மொத்தம் 2x ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளவு? 30 கிலோமீட்டர் பர் ஹவர். அது மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோம்னா 5/18 வந்து பெருக்கணும் இன்ட்டு 30 எத்தனை செகண்டு? 12 செகண்டு. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 35 150. ஸோ 2xோட மதிப்பு 150 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னா 75 மீட்டர் சொல்லி வரும். ஸோ 75 மீட்டர்ன்றதான் ஒவ்வொரு ட்ரெயினோடைய மதிப்பு எவ்வளோன்னா 75 மீட்டர் நீளமுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு வட்டத்தின் ஏரியா 15 ஸ்கொயர் சென்டிமீட்டருடைய ஒரு பட்டம் இருக்கு இல்லையா? பட்டத்தினுடைய வடிவம் எப்போ இருக்கும் அப்படின்னா சாய் சதுரம்னு வச்சுக்கோங்க. சாய் சதுர வடிவம் சரிங்களா? ஒரு பட்டம் இருக்குது, அந்த பட்டத்தை வச்சு விளாட்றான். ஸோ அந்த பட்டத்தினுடைய ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 15 சென்டிமீட்டர் ஸ்கொயராக சரிங்களா? அதே நேரத்தில் அதனுடைய டயகனல், அதனுடைய மூளை விட்டங்கள் இருக்கு இல்லையா? 2 மூளை விட்டங்கள் இருக்கும். அந்த மூளை விட்டங்களோட கூடுதல் வந்து 11 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த டயகனல் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? அந்த மூளை விட்டங்களுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? மூளை விட்டங்களோட மதிப்பு என்ன? 11. ஸோ எல்லா நம்பரையும் கொடுத்தீங்கன்னா 11 தான் வரும். ஸோ முதல்ல வந்து சாய் சதுரத்தினுடைய ரோம்பஸ், இது வந்து இந்த பட்டம் வந்து எந்த வடிவத்தில் இருக்குன்னா ரோம்பஸ் சாய் சதுரம். சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இன்ட்டு மூலைவட்டங்கள், 2 மூலைவட்டங்களுடைய பெருக்கல் வகுத்தல் 2 சரி. அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2 சரிங்களா? இப்போது அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2ஓட மதிப்பு எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். அப்போ d1 இன்ட்டு d2ஓட மதிப்பு என்ன வரும்? 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி வரும் சரிங்களா? இப்போ வந்து d1 d2உடைய லென்த் எவ்வளோ சொல்லி கேட்குறான். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து தெரியாது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக ஆப்ஷன் புட் பண்ணி வேண்டாம். ஸோ அப்படி புட் பண்ணிங்க அப்படின்னா 6 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 30. அதே நேரத்தில் இந்த 2 மூலைவட்டங்களுக்கு கூட்டினீங்க 6 கூட்டல் 5 கூட்டினீங்கன்னா 11. அதனுடைய கூடுதல் மூலைவட்டங்களுக்கு கூடுதல் 11 வரும். ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து 6, 5. ஸோ சாய் சதுரத்தின ஏரியாவோட பரப்பளவு அரை இன்ட்டு d1 இன்ட்டு 2 மூலைவட்டங்களுடைய பெருக்கல் பலன் வகுத்தல் 2ன்றதான் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அந்த கணக்கு வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்த கணக்கு ஒரு 2 ட்ரெயின் இதே சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு மாதிரி தான். ரெண்டு சமமான நீளமுடைய 2 ட்ரெயின் வந்து சேம் டைரெக்ஷனில் போகுது. அதோட ஸ்பீடு வந்து 76 கிலோமீட்டர், இன்னொரு ஸ்பீடு வந்து 67 கிலோமீட்டர். இதில் வந்து வேகமான ட்ரெயின் வந்து மெதுவாக போகிற ட்ரெயின் வந்து 56 செகண்டில் கடந்துருது அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய லென்த் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னப்பா வரும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னா 76 மைனஸ் 67 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 9 தானே? எஸ் 9 கிலோமீட்டர் பர் ஹவர் சரிங்களா? நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் தான் தேவை. டிஸ்டன்ஸ் இங்கே என்ன? 2x. 2 ட்ரெயினோட லென்த்து 2x சரிங்களா? ஸ்பீடு எவ்வளவு? 9 கிலோமீட்டர். ஸோ அதை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். 5/18 இன்ட்டு எத்தனை? இங்கே டைம் என்ன? 56 செகண்ட். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 9 18 2 அடி கொடுத்தீங்கன்னா 28. 5 28 140. ஸோ 2xோட மதிப்பு 140 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 70 மீட்டர்ன்றதான் ஆன்சர் சரிங்களா? அதுக்கடுத்தது இங்கே இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 50 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சுக்கோங்கன்னு சொல்லி. ஸோ 50 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கணக்கு போடுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு நிமிஷம்
எத்தனை கணக்கு? 7வது கணக்கு. ஸோ 2209 சரிங்களா, 2209 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 4 3ஆல் முடியுது. ஸோ 43 தான் இருக்கும் சரிங்களா. 43 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 19 இன்ட்டு 43 43 வருமா? 47 வருமா? 47 சாரி 43 கிடையாது, 47 ஸ்கொயர் சரிங்களா. 47 ஸ்கொயர் 47 ஸ்கொயர் தான் வந்து இந்த 2209. ஸோ 19 இன்ட்டு 8 இன்ட்டு 940 வகுத்தல் 47 அப்படின்னா ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 557 சொல்லி கொடுத்துட்டாங்க. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 20. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? 19 இன்ட்டு 8 380 இன்ட்டு 8 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 557 சொல்லி வரும். ஸோ 8 64 0 மிச்சம் 6 3 24 30 3040 மைனஸ் 557 ஈக்குவல் டு ஒய். ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? யூனிட் டிஜிட்டில் 3ன்னு சொல்லி வரும். ஸோ 3 முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 2483 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ரவி வந்து 1458 லிட்டரு அளவுள்ள ஒரு மிக்சர் இருக்குது. பாலும் நீரும் சேர்ந்தது சரியா. மில்க்கும் வாட்டரும் சேர்ந்த மாதிரி ஒரு கலவை வந்து ரவிட்ட இருக்குது. அதோடைய மொத்த கொள்ளளவு 1458 லிட்டரு. இதோட ரேஷியோ என்ன அப்படின்னா, அந்த மில்க் ரேஷியோ அந்த மிக்சரோடைய இந்த கலவையோட ரேஷியோ என்னன்னா 8:1 சொல்லி மில்க்கும் வாட்டரும் வந்து அந்த ரேஷியோவில் இருக்குது. மில்க்கும் வாட்டரும் அப்படின்னா எவ்வளோ லிட்டர் தண்ணீர் வந்து சேர்த்தோம் அப்படின்னா இந்த கலவை வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் வாட்டருடைய ரேஷியோ வந்து 6:5 சொல்லி மாற சொல்லி கேட்டிருக்காங்க. கணக்கு வந்து முதல்ல வந்து மில்க்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதோட ரேஷன்னா 8:1 சரிங்களா. இப்போ வந்து ஏதோ சம் ஆஃப் அமௌண்ட் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா அதோட ரேஷியோ என்னவா மாறும்னா 6:5 சொல்லி மாறும். அப்படின்னா எவ்வளோ லிட்டர் வாட்டர் சேர்க்கணுன்றதான் கணக்கு சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன? 8:1 இனிஷியலாக இது வந்து மில்க், இது வந்து வாட்டர். இப்போது நமக்கு தேவையான ரேஷியோ என்ன? 6:5 சரிங்களா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம எந்த சேர்க்க போகிறோம்? வாட்டரை தான் சேர்க்க போகிறோம் சரிங்களா. தண்ணியை தான் சேர்க்க போகிறோம். ஆனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்த பாலினுடைய அளவும் இப்போ இருக்கக்கூடிய புதிய கலவையில் இருக்கக்கூடிய பாலினுடைய அளவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு மீச்சமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ பாலுடைய மதிப்பு மாறாது, தண்ணீரோட மதிப்பு மட்டும்தான் மாறுது. ஸோ ஆரம்பத்தில் இருந்த அளவும் இப்போ இருக்கிற அளவும் சேமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கணக்கு வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ 8க்கும் 6க்கும் மீச்சமாக எடுத்திங்கன்னா 8க்கும் 6க்கும் மீச்சமாக எடுத்திங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 24 எல்சிஎம் சரிங்களா. அப்படின்னா இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கும்? டோட்டல் செட்டையும் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா 3ஆல் பெருக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. ஏன்னா இதை வந்து 24 மாற்றணும், இதையும் 24 மாற்றணும். ஸோ டோட்டல் செட்டையும் 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? புது ரேஷியோ வந்து 24:3 சொல்லி வரும். ஸோ மில்கோட ரேஷியோ அப்புறம் வாட்டரோட ரேஷியோ. அடுத்து இங்கே வந்து 4ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ இன்ட்டு 4 இங்கே வந்து என்ன வரும்? 24:20ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போ நல்லா கவனிச்சேன்னா 24:3 இது வந்து இதோட அளவு எவ்வளவு? மொத்தம் 27 பங்குன்றது 1458 லிட்டர் சரிங்களா. அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன? ஆட் பண்ண வேண்டிய வாட்டரோட அளவு எவ்வளவு? 3லேருந்து 20 மாற்றோம்னா 17 பங்கு தானே மாற்றணும். ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 27 இன்ட்டு 1458 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 54ன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையானது எவ்வளவு? 17 பங்கு தான் தேவை. ஸோ 17 இன்ட்டு 54 இதனுடைய மதிப்பு 4 28 8ல் முடியும் மாதிரி ஒரே ஒரு யூனிட் தான் 918 லிட்டர் தான் வந்து ஆன்சர். நம்ம வந்து எது மாறாமல் இருக்குது, நிலையாக இருக்கக்கூடியது என்ன? ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அளவுலையும் சரி, புதியதாக இருக்கக்கூடிய கலவையிலும் சரி, நிலையாக இருக்கக்கூடியது என்னது? பால். அதனுடைய அளவு வந்து சேமாக மாற்றிட்டோம், ரேஷியோவில் வந்து சேமாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸஸாக வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோன்ற டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஆரம்பத்தில் இருக்க கலவையோட அளவு நமக்கு தெரியும், அதோட ரேஷியோ தெரியும். ஸோ வந்து ஒரு ரேஷியோட மதிப்பு 54ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு தேவையான 17 ரேஷியோ. ஸோ 17 × 54 அதோட மதிப்பு 918. அவ்வளோதாங்க. அடுத்ததாக ரகு வந்து ஒரு தேர்வில் சரிங்களா, ஒரு 4 தேர்வில் வந்து என்ன இந்த மார்க் எடுக்கிறாரு? 34 43 21 28 சொல்லி தேர்வு எடுக்கிறார். அடுத்தது 5வது ஒரு தேர்வு எழுத போகிறாரு. அப்படி தேர்வு எழுதும் போதில் அவருக்கு இந்த மொத்த 5 தேர்வுகளையும் இருக்கக்கூடிய
ஆவரேஜ் மார்க் எவ்வளோவா, ஆவரேஜ் மார்க்கு சரிங்களா, 5 தேர்வில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் மார்க் வந்து 30ன்னு சொல்லி இருக்கணும். அப்படின்னா இவர் வந்து இந்த 5வது டெஸ்ட்டில் 5th டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே ஆவரேஜ் என்ன 30, ஆவரேஜ் வந்து 30 சரிங்களா. இப்போது நம்ம இடைக்கணக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் 34, 43, 21, 28. இப்போ 5வது டெஸ்ட்டு எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து 5 டெஸ்ட்டோட மார்க் சரிங்களா. இப்போது இதில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுத்துட்டோம். இது வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் 30க்கு இணையாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 5வது டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வந்து 34 இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா -4 எடுத்துட்டோம் அப்படின்னா இது 30,000. 43 -13 எடுத்துட்டால் அது 30,000. 21ஓட +9 கூட்டினீங்க அப்படின்னா அது 30,000. 28 +2 கூட்டினீங்கன்னா 30,000. எக்ஸுன்றதை 0 கணக்கு பண்ணிங்கன்னா இதோட 30 கூட்டினீங்க அப்படின்னா ஸோ இதோட மதிப்பு வந்து 30 சொல்லி மாறி வரும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ தான் வந்து இந்த 5th டெஸ்ட்டில் அவர் எடுக்க வேண்டிய மார்க். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 44, 17, 4 -4 -3 17 -17 ப்ளஸ் இதை கூட்டினீங்க, இந்த 3 கூட்டிங்கன்னா 41ன்னு சொல்லி வரும். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ 24 மார்க் வந்து 5வது டெஸ்ட்டில் எடுத்தார் அப்படின்னா அவரோட ஆவரேஜ் என்டையர் ஆவரேஜ் வந்து 30ன்னு சொல்லி மாறும். அவ்வளோதாங்க. கொடுக்கப்பட்ட இந்த 5 டெஸ்ட்டுடைய இந்த 4 டெஸ்ட்டுடைய மதிப்பெண் எல்லாத்தையும் 30க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு தேவையான ஆவரேஜ் வந்து எவ்வளோ 30. ஸோ 30க்குனா 34 இருந்தது அதில் வந்து -4 கழிச்சினா 30. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் கீழே இருக்க மதிப்பு எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா அதுதான் வந்து இந்த எக்ஸினுடைய மதிப்பு. எக்ஸினுடைய மதிப்பு கடைசியில் 24 மார்க். அடுத்ததாக அன்மோல் வந்து ஒரு ஜேர்னி வந்து 16 மணி நேரத்தில் வந்து கடந்து முடிக்கிறான். அவன் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 72 கிலோமீட்டர்லையும், ரெண்டாவது மீதி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 56 கிலோமீட்டர் கிடக்கிறான். அப்படின்னா அவனுடைய ஜேர்னி மொத்த லென்த் வந்து எவ்வளோ தூரம் வந்து பயணப்பட்டிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்கும், டைம் இருக்குது, பட் ஸ்பீடு வந்து 2 ஸ்பீடு இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு 2 இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கடந்து 2 ஆவரேஜ் இருந்துச்சுன்னா அப்படின்னா 2 ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2xy / x + y சரிங்களா. இங்கே அப்படின்னா 2 × 72 × 56 வகுத்தல் 72 கூட்டல் 56 சரிங்களா. ஸோ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வச்சுக்கலாம். 2 × 72 × 56 வகுத்தல் 128. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தான் தேவை. டிஸ்டன்ஸோட மதிப்பு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு, இது எல்லாமே km/hயில் இருக்குது, இங்கேயும் ஹவரில் தான் இருக்குது. ஸோ 2 × 72 × 56 / 128 டைம் என்ன 16 மணி நேரத்தில் கிடக்கிறோம் அப்படியா. 16 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 மணி நேரம் 80, 6 மணி நேரம் 96, 7 மணி நேரம் 112, 8 மணி நேரம் 128, 8. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7. ஸோ இங்கே வந்து நல்லா பாருங்கள் எல்லாமே யூனிட் டிஜிட்டு வேறு இருக்குது. ஸோ 2 × 2 4, 4 7 28. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 8ல் முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட் எதுனா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து தேர்ட் தான் வந்து ரைட்டான ஆன்சர். அடுத்ததாக இந்த கணக்கு ஆல்ரெடி பார்த்த கணக்கு தான். ஸோ இதில் வந்து அடிமான சமம் அப்படின்னா அடுக்கு சமம். அடுத்து ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா 59 0.46 ஹோல் பவர் z ஈக்குவல் டு இங்கே எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒய்யோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட மதிப்புனா இந்த மதிப்பு ஈக்குவல் டு அப்படின்னா ஜெட்டோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒய்யோட மதிப்பு 59 0.21 ஹோல் பவர் 5. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா அடிமான 2 சமம். ஸோ அடுக்கு சமமாக இருக்கும். 0.46 × z ஈக்குவல் டு 1.05ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ 2 பக்கமும் 2 ஸ்தானத்துக்கு கழிச்சு புள்ளி இருக்குது. ஸோ 2 புள்ளி வந்து எடுத்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 46 z ஈக்குவல் டு 105ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இசட்டோட மதிப்பு 105 வகுத்தல் 46. ஸோ 2 46 92ன்னு சொல்லி வரும். ஸோ 2 பாயிண்ட் சம்திங் சொல்லி ஆன்சர் வரும். ஸோ 2 பாயிண்ட் முடிகிற மாதிரி ஆன்சர் என்ன, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து ரைட்டு. அடுத்ததாக இந்த கொடுக்கப்பட்ட 6 டிஜிட் நம்பரில் வந்து எந்த ஒரு ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பரை சேர்த்திங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இந்த நம்பர் வந்து ஒட்டுமொத்தமாக 11 வகுப்பட சொல்லி கேட்டாங்க. 11 வகுப்படுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், அப்புறம் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல். இது ரெண்டையும் கழிச்சிங்க வித்தியாசம். இது ரெண்டையும் கூட்டி இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும்னா 0 அல்லது 11 வகுப்படுமே. ஆனால் அந்த எண் வந்து முழுமையாக 11 வகுப்படும். ஸோ அப்படின்னா கூட்டிடலாமா, 8 + 4 + 4 -7 + 1 + 6. இது டோட்டல் எவ்வளோ வரும், 12 16
7 13 14. ஸோ 14 இதோட எந்த நம்பரை கூட்டினா வந்து இது 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 2. ஸோ 2 கூட்டிங்கன்னா இந்த மதிப்பு வந்து டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ இது அப்படி 0 ஆயிடுச்சுன்னா இந்த நம்பர் ஒட்டுமொத்தமாக வந்து 11 வகுப்படும். ஸோ ஆன்சர் வந்து 2. அடுத்ததாக ஒரு டிஸ்கானஸ்ட், ஒரு நேர்மையற்ற ஒரு விற்பனையாளர் வந்து தன்னுடைய பொருளை வந்து அடக்க விலைக்கு விற்கிறதா சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெயிட்டில் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறாரு. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1000 கிராமுக்கு பதிலாக 652 கிராம் தான் வெயிட் வந்து வச்சு வந்து பொருளை விற்கிறாரு. அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் வந்து இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? அவர் என்ன சொல்லிட்டாரு, ப்ரைஸில் வந்து அடக்க விலைக்கே விற்பனை விலை வந்து விற்கிறேன், அடக்க விலைக்கே பொருளை வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ 2 மதிப்பு எக்ஸு. அப்புறம் வெயிட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1000 கிராமுக்கு பதிலாக 652 கிராம் கொடுக்குறாரு. ஸோ கஸ்டமர் வந்து 652 கிராம் மதிப்புள்ள பொருளுக்கு 1000 ரூபாய்க்கு உண்டான காசை வந்து கொடுப்பார். சரிங்களா? 652 கிராம் மதிப்புள்ள பொருளுக்கு 1000 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கான காசை வந்து கொடுப்பாரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1000, வெயிட்டில் வந்து காஸ்ட் ப்ரைஸில் வந்து 652 சொல்லி போடுவோம். ஸோ இது 2 பேருக்குனிங்கன்னா 652 எக்ஸ் ஈக்குவல் டு 1000 எக்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ இது 2க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 348 தான் ப்ராஃபிட். ஸோ அவரோட ப்ராஃபிட் எவ்வளவு? 348. எதுலேருந்து ப்ராஃபிட் அப்படின்னா 652லேருந்து 348 ப்ராஃபிட். நமக்கு என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறான். ஸோ இன்ட்டு 100 இதை சுருக்குனிங்க அப்படின்னா நம்ம கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் 53.37 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக ஸ்மாலஸ்ட் ரேஷியோ எதுவும் கேட்குறாங்கப்பா. ஸ்மாலஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பின்ன வடிவத்தில் மாற்றி அதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஸோ 29/31. அடுத்து என்ன இருக்குது, 21/52. இது 2 குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன விட கிடைக்கும்? ஸோ 1508, 52 × 29 1508 651 சொல்லி வரும். நமக்கு தேவையான ஸ்மாலஸ்ட் ரேஷியோ தான். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் இது. ஸோ இந்த ரேஷியோ வந்து அடுத்து கேரி ஓவர் ஆகும். சரிங்களா? 21/52. ஸோ 21/52 அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த ரேஷியோன்னு 28/42 இதோட வந்து குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். ஸோ அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 × 21 882 1456 சொல்லி வரும். இதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எதுனா 882 தான். ஸோ 21/52 அப்படியே கேரி ஓவர் ஆகும். அடுத்ததாக மூணாவது கடைசி உள்ள ரேஷியோ 21/52 அடுத்து அப்படியே கேரி ஓவர் ஆகும். அடுத்ததாக 24/59. சரிங்களா? இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மதிப்பு 1239 1248 சொல்லி வரும். ஸோ இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் சின்னது என்ன இதுதான். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பின்ன வடிவம் எது பார்த்தீங்கன்னா 21:52 ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அடுத்ததான் 50 பொருட்களுடைய 50 பொருட்களை வந்து விற்கும் பொழுது 50 பொருட்களுடைய விற்பனை விலை வந்து 21 பொருட்களுடைய அடக்க விலைக்கு சமமாக இருக்குன்னா அவருடைய ப்ராஃபிட் அல்லது லாஸினுடைய மதிப்பு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 50 பொருட்களுடைய விற்பனை விலை 21 பொருட்களுடைய அடக்க விலைக்கு சமமாக இருக்குது. சரிங்களா? இப்போ மாறிலி புறம் ஒரு பக்கம் கொண்டுக்கலாமா? ஸோ SP/CP = SP 21/50. ஸோ சிபி வந்து 50 அப்படின்னா எஸ்பி வந்து எவ்வளவு 21. ஸோ நமக்கு என்ன குறைஞ்சிருக்கு, 50லேருந்து 21 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? மொத்தம் 29 குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போது நமக்கு என்ன வரும், லாஸு தான் வரும். சரிங்களா? அப்போது எதுலேருந்து லாஸு, 29 லாஸு, எதுலேருந்து 50லேருந்து லாஸு. ஸோ பர்சன்டேஜில் போட்டிங்க அப்படின்னா அடி எடுத்திங்க அப்படின்னா 58% வந்து லாஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். 50 பொருட்களோட விற்பனை விலை 21 பொருட்களோட அடக்க விலைக்கு சமமாக இருக்கும். ஸோ மாறிலி இப்போ ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர் போகிற ஒரு பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்ததாக ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்குது. இது வந்து 11 வகுப்படுறதுக்கு எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த மாதிரி கணக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கணக்கிட்ட ரிப்பீட் ஆகிட்டே வருதுப்பா. ஸோ 8 + 6 + 3 ஆட் டிஜிட்டில் இருக்கிற நம்பரு, அப்புறம் ஈவன் டிஜிட்டில் இருக்கிற நம்பரோட வித்தியாசம் பார்க்கணும். 0 + 0 + 9 = 14 17 - 9 இதோட மதிப்பு என்ன வரும்? இங்கே என்ன போட்டிங்க அப்படின்னா எதை கூட்டினீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0 வரும். பார்த்தீங்கன்னா 9ஓடு 8 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 கிடச்சிரும். ஸோ இந்த நம்பர் முழுமையாக வந்து 11 வகுப்படும். ஸோ வந்து 8 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததான் இந்த பேங்க், ஒரு பேங்க் வந்து 9.4%
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வருஷத்துக்கு வந்து அரை நூற்றாண்டு அடிப்படையில் வந்து வட்டிக்கு வந்து விடுறாங்க ஒரு சம்மை 9.4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அரை வட்டி விகிதத்தில் வந்து அரை ஆண்டுக்கான வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு கஸ்டமர் 8,716 ரூபாய் வந்து 1 ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதே மாதிரி 1 ஜூலையிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த வருடத்தின் முடிவில் வந்து அவருக்கு வந்து எவ்வளவு வட்டி கிடைக்குன்றது தான் கேள்வி. சரிங்களா? இந்த மாதிரி கணக்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர்லையும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 2ஆல் வகுக்கணும். அதே நேரத்தில் டைமு 1 இயராக பேங்க் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனுமா சரிங்களா? ஆனுன்றதை டபுளாக மாற்றிக்கணும். ஒரு வருஷம் அந்த டைமை வந்து 2ஆல் பிரிக்கணும். சரி, ரேட்டை பாதியாக்கி வருஷத்தை 2ஆக மாற்றிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ 9.4/2 = 4.7% சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டைம் எவ்வளவு 2 இயர்ஸ் சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் இயர், அடுத்ததாக செகண்ட் இயர், ஒவ்வொரு 6 மாதத்தையும் ஒரு வருஷம் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? என்ன பண்ணுறாங்க, 8,716 ரூபா வட்டிக்கு 4%, 4.7% வட்டி. 8,716 ரூபாய்க்கு முதல் வருஷத்துலேருந்து 4.7% வட்டி கிடைக்குமா, ஒரு அமௌண்ட் கிடைக்குமா? அடுத்து இதே அமௌண்ட்டுக்கு 2ஆவது வருஷம் ஒரு வட்டி கிடைக்குமா? கிடச்சிடும். அடுத்ததாக என்ன நடக்கும், 2ஆவது வருஷத்தில் வட்டிக்கு வட்டி, அதுதான் கூட்டு வட்டி, மறந்துக்கூடாது. கூட்டு வட்டி இருக்கிற 2ஆவது வருஷத்தில் என்ன ஆகும், முதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டியும் அசலாக மாறும். ஸோ முதல் வருஷம் கிடைச்ச வட்டி எக்ஸு, இதுக்கான வட்டி 2ஆவது வருஷம் கிடைக்குமா, ஸோ அது வந்து ஒய். அது மட்டும் இல்லாமல் அப்போ 2x + y சரிங்களா? இப்போது 2ஆவது வருஷத்தோட ஆரம்பத்தில், அதாவது ஜூலையில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, மறுபடியும் ஒரு 8,716 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அப்படின்னா டிசம்பர் மாதம் இறுதியில் 2 வருஷத்தோட முடிவில் இங்கே இன்னொரு இந்த 8,716 ரூபாய்க்கு ஒரு வட்டி கிடைக்குமா, 6. ஸோ நமக்கு தேவையானது என்ன, 3x + y கண்டுபிடிச்சலாமா? ஸோ 8,716 ரூபாய்க்கு 4.7%ல் பார்த்தீங்க அப்படின்னா வட்டி என்ன வரும் அப்படின்னா, ஆல்ரெடி பெருக்கி வச்சுருக்கோம்ப்பா எல்லாத்தையுமே. ஸோ 409 ரூபா 65 பைசான்னு சொல்லி வரும் சரிங்களா? அடுத்ததாக இந்த 409 ரூபா 65 பைசாவுக்கு 4.7%ல் வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபா 25 பைசான்னு சொல்லி வரும் சரிங்களா? நமக்கு என்ன தேவை, 3x + y. இங்கே எக்ஸோட மதிப்பு 409. ஸோ எக்ஸோட மதிப்பு 409 அப்படின்றனால இது வந்து 3ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ 3ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1,228.95 ரூபாய் 95 பைசா சரிங்களா? அடுத்து நமக்கு ஆல்ரெடி இருக்கிறது இந்த 409 ரூபாய்க்கு வட்டி கிடச்சிருக்கும் இல்லையா, 19.25. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் 3x + y. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1248.20. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 1248.2தான் இந்த 2 வருஷம் கழித்து அவர் கிடைக்கக்கூடிய வட்டியோட மதிப்பு, கூட்டு வட்டியோட மதிப்பு. கூட்டு வட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டி 2ஆவது வருஷத்தில் அசலாகவும் மாறும் சரிங்களா? அப்போது 8,716 ரூபாய்க்கு முதல் வருஷம் ஒரு வட்டி கிடைக்கும், 2ஆவது வருஷம் ஒரு வட்டி கிடைக்கும். அடுத்து 2ஆவது வருஷம் ஆரம்பத்தில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது 2ஆவது வருஷம் முடிவில் வந்து அவருக்கு ஒரு வட்டி கிடைக்கும் சரிங்களா? அப்புறம் 2ஆவது வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக இந்த முதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கான வட்டி கிடைக்கும் சரிங்களா? அதுதான் கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி தான் கூட்டு வட்டி. ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சர் 3x + y. அதோட மதிப்பு 1248.2 பைசா. அடுத்ததாக ஒரு பொருளுடைய மார்க்கெட் ப்ரைஸ், நாங்கள் 18ஆவது ஒரு பொருளோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்தாங்க, 492 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பொருளை வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து 39% டிஸ்கவுண்ட் வந்து விற்கிறாரு சரிங்களா? 39% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அந்த பொருளை விற்கும்போது 22% அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலையான சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்னென்ன தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ், MP, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, CMன்னு போட்டுக்கலாம். அப்போ தான் CP/MP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். CP = 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ், மார்க்கெட் ப்ரைஸ் = 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சரிங்களா? இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக போட்டுடலாம் சரிங்களா? சிஎம்முக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கொடுக்குறோம், 2ஆவது அவர் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. சிஎம்முக்கு ப்ராஃபிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ், ப்ராஃபிட்னா ப்ளஸ்ஸு, டிஸ்கவுண்ட்னா மைனஸ் சரிங்களா? ஸோ இதை வந்து டேரெக்டாக போட்டுடலாமா? சிபி தானே நமக்கு தேவை. CP/MPயோட மதிப்பு என்ன, 492 ரூபாயா? மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு. ஸோ 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ்
100 கூட்டல் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ 22. ஸோ 100 கூட்டல் 22 ஈக்குவல் டு 122 வகுத்தல் இங்கே 39% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ 100 மைனஸ் 39 ஈக்குவல் டு 61%. சரிங்களா? அப்போ 61 ஈக்குவல் டு இதை அடி எடுத்திங்க அப்படின்னா 2. சரிங்களா? அப்போ சிபியோட மதிப்பு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சாரி ஒரு நிமிஷம், எஸ் 246 ரூபான்னு சொல்லி வரும். கரெக்டாக இங்கே தப்பு பண்ணுறேன்னா என்பி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், சிபி ஈக்குவல் டு 100 ப்ளஸ் இது. ஸோ அடி எடுத்திங்கன்னா 2. ஸோ இந்த 2 சிபி வந்து எங்கே போகும், இங்கே போகும் இல்லையே, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேனே. சிபியோட மதிப்பு வரும் சிபி ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா 100 ப்ளஸ் ப்ளஸ். அப்போனா என்ன வரும், 100 ப்ளஸ் 100 மைனஸ் சொன்னால் 61 122 492 வகுத்தல் சிபி அப்படி எடுத்திங்கன்னா 2 242. இந்த ஃபார்முலா அப்படி தலைகளாக சொல்லிட்டேன், டோட்டலாக தப்பு பண்ணியிருக்கேன் போல். எஸ் அப்படி தலைகளாக எடுத்துக்கோங்கப்பா. 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரிங்களா? இப்படி எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா 61 வகுத்தல் 122 அடி எடுத்திங்க அப்படின்னா 2. இங்கே 246 ரூபா சொல்லி வரும். சிபியோட மதிப்பு 246 ரூபா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நான் தப்பாக சொல்லியிருக்கேன் போல். எஸ் சிபி ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இது ஒரு இடம் நான் செக் பண்ணிட்டு நான் மறுபடியும் கணக்கில் அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து சொல்கிறேன்ப்பா. சாரி ஃபார் த டிஸ்கம்போர்ட். அடுத்ததாக ஒரு கணக்கு இருக்குது. இங்கே வகுத்தல், இங்கே பாருங்கள் அடிமானம் எல்லாம் சமமாக இருக்குது, அடுக்கில் வந்து வேறு நம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா a/m வகுத்தல் a/n. இதோட மதிப்பு என்ன வரும்னா a/m மைனஸ் n. அடுத்ததாக a/m இன்ட்டு a/n. இதோட மதிப்பு என்ன வரும்னா a/m ப்ளஸ் n. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 50 பவர் மைனஸ் 3 வகுத்தல் 50 வகுத்தல் 15. சரிங்களா? இதோட மதிப்பு என்ன வரும் 50 மைனஸ் 3 மைனஸ் 15ன்னு சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு 50 மைனஸ் 18 இன்ட்டு 50 மைனஸ் 18. இதோட மதிப்பு என்ன வரும் 50 மைனஸ் 18 ப்ளஸ் மைனஸ் 18. ரெண்டையும் கூட்டலாம்ல, பெருக்கல் இருக்கனால அடிமான 2 பெருக்கல் இருக்கனால அடுக்கு வந்து கூட்டலாம். அடிமான 2ம் வகுத்தல் இருந்துச்சுன்னா அடிமான 2 சமம் அப்படின்னா இது 2 கழிக்கலாம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்போது 50 வகுத்தல் மைனஸ் 36 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு நம்பர் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணும் போதில் அது வந்து 3960 ரூபா கொடுக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 50% பெண்ண வடிவம் 1/2. ஸோ இது 50% இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும் 3 சொல்லியிருக்குமா. 3ஓட மதிப்பு 3960 ரூபா அப்படின்னா 2ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 13 20 சொல்லி வரும். ஸோ இது 2ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 26 40. ஸோ அடுத்த கணக்கு, இந்த கொடுக்கப்பட்ட நம்பரில் 8 டிஜிட் நம்பரில் வந்து எக்ஸ்ன்ற இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நம்பர் முழுவதும் 8ஆல் வகுப்படுமே ஆனால் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, லீஸ்ட் வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு நம்பர் வந்து 8ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ டிஜிட் ஆஃப் த நம்பர் மஸ்ட் பி டிவைடட் ஆஃப் 8. கண்டிப்பாக 8ஆல் வந்து வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த என்டையர் நம்பர் வந்து 8ஆல் வகுப்படும். ஸோ எக்ஸு 16 வந்து 8ஆல் வகுப்படணும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 சொல்லி வரும். 216 வந்து 8ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் படி யூஸ் பண்ணிகிட்டே போங்க. 2 16 56 7 56. ஸோ முழுமையாக வகுப்படுது அப்படின்னா இந்த எண் வந்து எக்ஸில் வந்து என்ன வரணும் அப்படின்னா 2 தான் வந்து ஆன்சராக வரும். அடுத்ததாக ஒரு 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 19. 8 நம்பருடைய ஆவரேஜ் 19. அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய முதல் 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 20 அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 3 எண்களுடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 19 அப்படின்னா 8 எண்களுடைய முழு பெருக்கள் வந்து 8 × 19. அடுத்து மீதி 5 எண்களுடைய
கூடுதல் வந்து 5 × 20 வகுத்தல் ரிமைனிங் இருக்கிற 3 நம்பரோடைய வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 8 19 20 160 152 மைனஸ் 100 வகுத்தல் 3 ஈக்குவல் டு 52 வகுத்தல் 3. அதோடைய மதிப்பு என்ன வரும்னா 17.33 சொல்லி வரும். அடுத்ததாக ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் வந்து பெண்கள் மற்றும் பையன்களுடைய விகிதம் வந்து 1:5 சொல்லியிருக்கு. இதில் வந்து பெண்களோட மதிப்பு வந்து 245 அப்படின்னா ஆண்களுடைய மதிப்பு எவ்வளோ சொல்லிக்கிறாங்க. ஸோ எக்ஸு 5x, கேர்ள்ஸோட மதிப்பு எக்ஸு, பாய்ஸோட மதிப்பு 5x அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து 245. சரிங்களா? அப்போது 5xோட மதிப்பு 245 வருமா இன்ட்டு 245. ஸோ 5 × 245 மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1225 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு 7 நம்பரினுடைய ஆவரேஜ் வந்து 43. அதில் ஒவ்வொரு நம்பரும் ஈச் நம்பர் மறந்துடக்கூடாது. ஈச் நம்பரும் வந்து 7 மதிப்பு, அதனுடைய மதிப்பு வந்து 7 குறையுது அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஈச் நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண சொல்லி ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்களோ அதை ஆவரேஜோட பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 43 மைனஸ் 7 டிகிரிஸ் பை 7, அப்போ -7 ஈக்குவல் டு 36 தான் நியூ ஆவரேஜ். அடுத்ததாக 12 8 75 15 இதனால் வந்து வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நேச்சுரல் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் எல்சிஎம் பண்ணுங்க. 12 8 75 15. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 4 3 12 8 25 5. அடுத்ததாக 5ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 4 8 5 1. அடுத்ததாக 4ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 4 1 4 7 8 5 1. ஸோ எல்சிஎம் என்ன வரும் 3 × 5 × 4 × 2 × 5. சரிங்களா? படிக்கிட்டீங்கன்னா 25 100 6 600 தான் ஆன்சர். அடுத்தது இந்த கொடுக்கப்பட்ட நம்பருடைய வேல்யூ என்ன கேட்குறாங்க. இந்த செட்டினுடைய வேல்யூ அடிமானத்தை பிறகு சமமாக்குனீங்க அப்படின்னா அடுக்கு வந்து சமமாயிரும். ஸோ அடிமானத்தை பிறகு சமமாக்கிட்டிங்கன்னா நம்ம அதெல்லாம் ஈஸியாக வந்து என்ன கொடுக்க சொல்லி என்ன கூட்டலோ வகுத்தலோ பெருக்கலோ நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அடிமானத்தில் வந்து 18 போட்டிங்க அப்படின்னா இங்கே வருங்க 2 கூட்டல் 8 8 8 இருக்குது. இது எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கினா 16 வந்துடும். ஸோ இப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். ஸோ தனித்தனியாக பெருக்கிறதுக்கு மொத்தமாக இந்த நம்பர்ஸ் 8 அடிமானத்தில் 8 இருக்கிற நம்பரை மட்டும் கூட்டி 2ஆல் பெருக்கிட்டால் முடிஞ்சு வச்சு. ஸோ 2 கூட்டல் 3 5 5 கூட்டல் 4 9 9 2 18 18 கூட்டல் 3 கூட்டல் வராது. இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 4 18 72. ஸோ ஈக்குவல் டு 2 6 5 9 18 18 3 21 16 16னா ஆப்ஷன் வந்து 16, அடிமானம் வந்து 16. ஸோ இதெல்லாம் பெருக்குனீங்க அப்படின்னா 2 3 5 9 9 2 18 கூட்டல் 3 இந்த 3 வந்துடும். அடுத்ததான் 4 16 64 -64 ஈக்குவல் டு 21 -64 வகுத்தல் 16 ஈக்குவல் டு -43 அப்பான் 16 தான் ஆன்சர். அடுத்தது ரிமைண்டர் தியரம். கொடுக்கப்பட்ட நம்பரில் எது வந்து ரிமைண்டர் சொல்லி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 112க்கும் 112க்குள்ள வித்தியாசம் என்ன. ஸோ 112 எப்படின்னா -1 அப்பான் 2024. ஸோ இங்கே ஈவன் நம்பரில் முடியுதா. அப்போ இது வந்து என்னவா வரும் -1 பவர் ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1 வரும். ஸோ ஆன்சர் வந்து 1 தான் ரிமைண்டர். அடுத்ததாக ஒரு கியூப், ஒரு கனசதுரத்தினுடைய கொள்ளலை கொடுத்துட்டாங்க. அதனுடைய மொத்த சுற்றளவு வரைஞ்சி கேட்குறாங்க. ஸோ கனசதுரத்தினுடைய வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப். ஏன்றது பக்கம், ஏன்றது சைடு, அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த வளைவரப்புக்கான ஃபார்முலா 6a². சரிங்களா? ஏ கியூப்போட ஃபார்முலா என்ன கொடுத்தாங்க, மதிப்பு என்ன கொடுத்தாங்க 4096 மீட்ரு கியூப்பா. அப்போ ஏயோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா எதனோட கியூப்பு 16 கியூப் வந்து 16 கியூப்பு 496. ஸோ ஏவோட மதிப்பு 16. நமக்கு என்ன தேவை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் தேவை. அதோட மதிப்பு 6a² ஈக்குவல் டு 6 × 16². 16² எவ்வளவு 6 × 256. ஸோ 6 × 6
36 யூனிட் டிஜிட் வந்து 6ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. நமக்கு தேவையான ஆன்சர் 1536. அடுத்ததாக நிதி வந்து 9600 ரூபாய் வந்து 15% இன்ட்ரெஸ்ட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனுவலுக்கு, காம்பவுண்டர் ஆனுவலி. அப்படின்னா அவங்க வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து 12696 ரூபாய் வந்து வரும்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட மதிப்பு, அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு இந்த 15% வட்டிக்கு வந்து கூட்டுவட்டியில் கொடுக்கும்போது 9600 வந்து 12696 மாறும் சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த 15%ஓட பின்ன வடிவம் என்ன? 3/20. இந்த 20ன்றது என்னது? பிரின்சிபல். 3ன்றது என்ன? இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட் என்ன வரும்? 23 சொல்லி வருமா? அவ்வளோதாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? நமக்கு பிரின்சிபல் கொடுத்துருக்கான், இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்கான். ஸோ பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ என்ன? கணக்குப்படி 20, அமௌண்ட் ரேஷியோ 23. ஸோ இதோட பவர் 2 ஈக்குவல் டு பவர் n. சரிங்களா? ஈக்குவல் டு இந்த பிரின்சிபலோட மதிப்பு என்ன? 9600. 12696ன்றது அமௌண்ட்டோடைய மதிப்பு. இது ரெண்டையும் சுருக்குங்க. எப்படி சுருக்கணும் அப்படின்னா, இந்த 20, 23 அடிமானம் வர்ற மாதிரி இதை வந்து சுருக்கணுங்க. அப்படி சுருக்குனீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். 29வது கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6ஆல் அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600. சரிங்களா? மேலே 2116 சொல்லி வரும். 2116 சொல்லி வரும். சரிங்களா? இதை அடி எடுத்திங்கன்னா 6ஆல் அடி எடுத்திங்கன்னா, அடுத்து 4ஆல் அடி எடுத்திங்கன்னா 400. அப்புறம் இதை அடி எடுத்திங்க அப்படின்னா 529 சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையானது 23 வகுத்தல் 20 பவர் n ஹோல் பவர் n ஈக்குவல் டு 529 வந்து 529 வகுத்தல் 400 சொல்லி வரும். ஸோ இது வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயர் 529, 20 ஸ்கொயர் 400. ஸோ இதை வந்து ஹோலாக எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ 23 வகுத்தல் 20 பவர் n ஈக்குவல் டு 23 வகுத்தல் 20 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்படின்னா என்னோட மதிப்பு என்ன? 2. ஸோ 2 வருஷத்தில் தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து 9600 வந்து 12696 சொல்லி மாறும். ஸோ இதுதாங்க கான்செப்ட் வந்து என்னென்னா, வட்டி இருக்கு இல்லையா, வட்டி சதவீதத்துலேருந்து பின்ன வடிவத்தை மாற்றிட்டு அந்த பின்ன வடிவத்தினுடைய அடிமானத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த நம்பரை சுருக்கணும். அப்படி சுருக்கி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். அடுத்ததாக ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 92 சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஸ்பியர், ஒரு கோலத்தினுடைய விட்டம் வந்து 92 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கோலத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 4/r². நமக்கு வந்து பியோட மதிப்பு தான் தெரியும், 92. அப்போ ஆரோட மதிப்பு என்ன? அதில் பாதி, 46. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 4 × π × 46 ஸ்கொயர்னு சொல்லி வரும் நமக்கு தேவையான மதிப்பு. ஸோ 46ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கணக்கு. நாற்பத்தி ஸ்கொயர் 2116. சரிங்களா? 46ஓட ஸ்கொயர் 4 × π × 2116. சரிங்களா? இது 4ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 8, 4, அடுத்து 16 × 64. சரிங்களா? 64 π சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சரு. பட் இங்கே பை கொடுக்கல. ஸோ ஆன்சர் என்னன்னா 8464 π சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது ஆன்சர். இங்கே பை கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் ஒன்று தான் ஆன்சர். பட் ஆன்சர் இது வராது. ஆன்சர் என்னன்னா 8464 π சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். நமக்கு தேவையான ஆன்சர் ஃபார்முலா என்னென்னா 4/r². கோலத்தினுடைய மொத்த வளைவரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/r². அடுத்ததாக ஒரு பை சார்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு பை சார்ட்டில் வந்து ஆங்கிள் மேட் அட் த சென்டர் பை த சேல்ஸ் ஆன் வெனஸ்டே வந்து, அதாவது புதன்கிழமை வந்து ஒரு 7 நாட்களில் வந்து விற்கக்கூடிய விற்பனையை வந்து சார்ட் பை சார்ட்டில் கொடுத்தாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 சொல்லியிருக்கோம். சரி, 140 டிகிரி 140 சொல்லியிருக்கோம். ஸோ வட்டத்தினுடைய அளவு என்ன? வட்டத்தினுடைய கோணம் என்ன? 360. வட்டத்தினுடைய கோணம். சரிங்களா? வட்டத்தினுடைய கோணம் வந்து
வட்டத்தினுடைய கோணம் வந்து 360 டிகிரி. சரிங்களா? இந்த 360 டிகிரிக்கு ஈக்குவலாக மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது அவங்க என்ன கேட்குறாங்க, வெனஸ்டே வந்து எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் இருக்கும், ஆங்கிள் மேட் அட் தி சென்டர் பை த சேல் ஆன் வெனஸ்டேக்கு வந்து என்ன மதிப்பு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. வெனஸ்டேயோட மதிப்பு என்ன இந்த இருக்கு இல்லையா, 80. சரிங்களா? ஃபஸ்ட்டு 360 டிகிரியோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கணக்குப்படி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180, 90, 120 இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 720ன்னு சொல்லி மதிப்பு வரும். அப்போ 1 டிகிரியோட மதிப்பு எவ்வளவு, சாரி இந்த 720னுடைய மதிப்பு 360 டிகிரி அப்படின்னா அப்போது நமக்கு என்ன தேவை, 80 தான். அவன் என்ன கேட்குறான், ஆங்கிளில் தான் கேட்குறான். இப்போ நமக்கு தேவையானது என்ன, 80. ஸோ 4ஆல் வகுத்துட்டீங்க, நமக்கு தேவையானது என்ன, 80. 80னா 9. நமக்கு தேவையான ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40ன்னு சொல்லி வரும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த மொத்த மதிப்புகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வட்டத்தினுடைய கோணம் 360 டிகிரி. நமக்கு இந்த கோணத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு, 720க்கு இந்த டோட்டல் மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னா கூட்டினீங்க அப்படின்னா 720 சொல்லியும். 720ன்றது 360 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன தேவை, இந்த வெனஸ்டேக்கான டிகிரி எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. வெனஸ்டேயோட மதிப்பு என்ன, 40. சாரி, வெனஸ்டேயோட மதிப்பு 80. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 பக்கம் 9ஆல் அடி கொடுப்பீங்களா, 9ஆல் அடி கொடுக்க வேண்டியிருக்கும். 2 பக்கம் அடி கொடுத்தீங்கன்னா 80ஓட மதிப்பு 40 டிகிரின்றதான் ஆன்சர். ஸோ அவன் என்ன கேட்குறான், ஆங்கிள் மேடு. சரிங்களா? அந்த கோணம் தான் கேட்குறான். ஸோ 40 டிகிரின்றதான் ஆன்சர். வட்டத்தினுடைய கோணம் 360 டிகிரி. இந்த மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு போட்டுடலாமா. அடுத்து ஈஷாவும் அன்ஷுவும் வந்து 49,700 வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு வருடத்தின் முடிவில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 8,800 அதில் ஈஷாவோட ஷேர் மட்டும் 2,200 அப்படின்னா அன்ஷு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தவு நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு, 8,800 இதில் வந்து ஈஷாவோட ஷேர் எவ்வளவு, ஈஷாவோட ஷேர் வந்து 2,200 அப்படின்னா நமக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய 6,600 யாருடைய ஷேரு, அன்ஷுவோடைய ஷேர். சரிங்களா? அப்போது ஈஷாவுக்கும் அன்ஷுவுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளவு அடி கொடுத்தீங்கன்னா 2,200. ஈஷாவுக்கும் அன்ஷுக்கும் உள்ள ரேஷியோ 6,600 அடி கொடுத்தீங்கன்னா 1:3 சொல்லி வரும். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 1:3 அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் 1:3 தான் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பு என்ன, 4. ஸோ 4னுடைய மதிப்பு 49,700 ஈக்குவல் டு நமக்கு என்ன தேவை, அன்ஷோட மதிப்பு தான் தேவை. ஸோ ஒன்னோட மதிப்பு என்ன வரும், 49,700 வகுத்தல் 4. நமக்கு எத்தனை தேவை, அன்ஷோட மதிப்பு 3. ஸோ நமக்கு 3 ஈக்குவல் டு 49,700 இன்ட்டு 3 வகுத்தல் 4. இந்த 4 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 100 வகுத்தல் 25 சொல்லி மாற்ற போகிறோம். ஸோ 4 வந்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 100 வகுத்தல் 25 சொல்லி 100 வகுத்தல் 25 சொல்லி எழுதலாமா. அப்படி அடித்தீங்கன்னா அது மதிப்பு மாறாது. ஸோ இப்படி மாறிச்சுன்னா 49,700 இன்ட்டு 3. ஏன்னா இது பெரிய வடிவமாக இருக்குது, இது வந்து பெருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 100 வகுத்தல் 25 சொல்லியிருக்கோம். 25 வந்து வகுத்தல் 25 மேலே போகும்போது பெருக்கல்ல மாறிடும். சரிங்களா? அப்படின்னா அடி கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதை பெருக்குனீங்க அப்படின்னா 49, 21, 25 நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 37,275 சொல்லி ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோங்க. அடுத்த கணக்கு வந்து ஒரு டீ. சரிங்களா? ஹவு மச் சுகர் ஷுட் பி ஆடட் டு 20 kg ஆஃப் டீ, kg சுகர் கணக்கு வந்து நான் தெளிவாக எடுத்துக்கிறேன். அதாவது 14 ரூபா ஒரு கிலோ வந்து 14 ரூபா மதிப்புள்ள ஏதோ சம் ஆஃப் அமௌண்ட் உள்ள கிலோ வந்து 22 கிலோ மதிப்புள்ள சுகரை வந்து 22 கிலோ, ஒரு கிலோ வந்து 25 ரூபா மதிப்புள்ள 22 கிலோ, மொத்தம் 22 கிலோ இருக்கக்கூடிய டீ தூளோட டீயோட சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மிக்சருடைய மதிப்பு 18 ரூபாயா. அப்படின்னா இந்த ஆட் பண்ணப்பட்ட சுகருடைய மொத்த அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ராக்ஷன், இது வந்து அலிகேஷன் மெத்தடுப்பா. இங்கே வந்து சுகரு, இங்கே வந்து டீ. இப்போ வந்து நமக்கு தேவையான மிக்சர் இந்த இடத்துல. சரிங்களா? இதில் மிக்சர் அப்படின்னா சுகரோட மதிப்பு எவ்வளவு, 14 ரூபா 50 பைசா. டீயோட மதிப்பு என்ன, 25 ரூபா. மிக்சர் இந்த ரெண்டையும் சுகரும் டீயும் சேர்த்திங்கன்னா அந்த மிக்சரோட மதிப்பு அளவு 18 ரூபா. அப்படின்னா அலிகேஷனில் போடுங்க. அலிகேஷனில் போட்டிங்கன்னா
25லேருந்து 8 கழிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 18லேருந்து 14.5 கழிச்சிங்கன்னா 3.5. ஸோ 25லேருந்து 18 கழிச்சிங்கன்னா 7. இது ரெண்டையும் சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரோட மதிப்பு 2, டீயோட மதிப்பு 1. நமக்கு டீயோட கிலோ தெரியுமா, டீயோட வெயிட் தெரியுமா, டீயோட வெயிட்டு 22 கிலோ. சரிங்களா, டீயோட வெயிட்டு 22 கிலோ அப்படின்னா 1உடைய மதிப்பு 22 கிலோ அப்படின்னா 2னுடைய மதிப்பு என்ன வரும், சுகருடைய மொத்த மதிப்பு 2 × 22 = 44 கிலோன்றது தான் சுகருடைய எடை. இது வந்து அலிகேஷன் மெத்தடுப்பா. அவ்வளோதான். அடுத்ததான் 34 கணக்கு. ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2800 ரூபாய்க்கு 6.2% பெர் ஆனம்க்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த தேதி 11 பிப்ரவரி 2023 25 ஏப்ரல் வரைக்கும் என்ன வந்து வட்டி கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொடுங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல், சரிங்களா, 60 நாள். மார்ச் ஏப்ரல் 60 நாள். பிப்ரவரியில் வந்து 11ஆம் தேதி. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து இதை கூட்டினீங்கன்னா 73 டேஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 365 டிகிரியோட மதிப்பு பாதி அதோட வகுப்புற மாதிரி தான் வந்து எப்பயுமே இந்த டேஸை கொடுப்பாங்க. 73 டேஸ், 146 டேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா, அப்போது இது அதோட மதிப்பு 75/36 அப்படின்னா 365 அப்படின்னா 1/5 இயர்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, 6.25% பின்ன வடிவத்தில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1/16 சொல்லி வரும். நமக்கு தேவையானது என்ன, 2000 ரூபா பிரின்சிபல் இன்ட்டு வட்டியோட பின்ன வடிவம் 1/16 இன்ட்டு இயர். இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம கிடைக்கிறது 25 ரூபா வந்து வட்டி வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கு மாதிரி தான். இங்கே வகுத்தில் இருக்குது, அடிமானம் எல்லாம் சமமாக இருக்குது. ஸோ 30 வகுத்தில் இருக்கிறத அப்படி மேலே கொண்டு போகும்போதில் மைனஸ் பண்ணிக்கலாமா, 30 பவர் -5 30 பவர் 17. ஸோ a/m upon a/n = a/m - n சொல்லி மாறலாமா. ஸோ அடுக்கு மாற்றினீங்க அப்படின்னா -17 சொல்லி வரும். இங்கே பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கிறது என்ன பண்ணலாம், டைரெக்டாக அப்படியே கூட்டிடலாமா. a/m × a/n = a/m + n. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா +-16. ஸோ இது எல்லாமே மைனஸில் இருக்குது. கூட்டல் எல்லாமே மைனஸில் இருக்குது. -37 30ஓட மதிப்பு 30 பவர் 38 தான் கடைசியில் ஆன்சராக வரும். அவ்வளோதாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கணக்கு மார்க்கெட் ப்ரைஸ் சிபியில் மட்டும் நான் கொஞ்சம் குழப்பிட்டேன். ஸோ மன்னிச்சிடுங்க. ஸோ அந்த கணக்கு வந்து கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நான் வந்து போட்டு தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.